மங்காத்தாவை விட 1000 மடங்கு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என ஆல் ஏரியா தளபதி ரசிகர்கள் ஹாப்பி. தளபதி விஜய் நடிப்பில் உருவான அவரது 68வது படமான தி கவுட் படம் இன்று, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகியுள்ளது. படத்தினை வெங்கட் பிரபு இயக்கியுள்ளார். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் படத்தினை தயாரித்துள்ளது. படம் தமிழ்நாட்டில் சோலோவாக ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களிலும் படம் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என மொத்தம் 5 மொழிகளில் படம் ரிலீஸ் ஆகியுள்ளது. படம் கிட்டத்தட்ட 400 கோடி செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். படத்திற்கு தமிழ்நாட்டில் அதிகாலை 6 மணி காட்சிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டை சுற்றியுள்ள அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் அதிகாலை 4 மணி காட்சிகளுக்கும் 6 மணி காட்சிகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு ரசிகர்கள் பயணம் செய்து படம் பார்த்தனர். இந்த நிலையில் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் உள்ள தளபதி ரசிகர்கள் படம் பார்த்துவிட்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அது குறித்து இப்பொழுது பார்க்கலாம். படம் வேற லெவலில் உள்ளது. படத்தில் என்டர்டைன்மெண்ட்டுக்கான அனைத்தும் உள்ளது. காமெடி, டான்ஸ், சண்டை காட்சிகள் என எல்லாம் உள்ளது. குடும்பத்துடன் படத்தை பார்க்கலாம். படம் அந்த அளவிற்கு எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மகனை ஒரு அப்பா எப்படி வளர்க்க வேண்டும் என்பதுதான் கதையே. அதனை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு திரைக்கதை அமைத்து மிரட்டி விட்டுள்ளார் வெங்கட் பிரபு. பாடல்கள் ஒவ்வொன்றும் ஸ்கிரீனில் வரும்பொழுது தரமாக உள்ளது. யுவன் சங்கர் ராஜா பின்னணி இசையில் பின்னி பெடலெடுத்துள்ளார் என ஒரு ரசிகர் கூறுகிறார். மற்றொரு ரசிகர் பேசுகையில், படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் தான். விஜயின் மற்ற படங்களை விடவும் இந்த படம் சூப்பராக உள்ளது. படம் வசூலில் மாபெரும் சாதனை படைக்கும். தளபதி சிறப்பாக நடித்துள்ளார். குறிப்பாக மகன் கதாபாத்திரமான சஞ்சய் கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். அது ரசிக்கும்படியாக உள்ளது என கூறினார். அதேபோல கேரளாவில் படம் பார்த்த ரசிகர் ஒருவர் கூறும்போது, படம் மங்காத்தா படத்தை விட 1000 மடங்கு நன்றாக இருக்கின்றது. தளபதி விஜய் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார். மிகவும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் தளபதியை நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் பார்க்கிறோம். கடைசியாக அழகிய தமிழ் மகனில் பார்த்தது. படம் வேற லெவலில் இருக்கு, அனைவரும் பார்க்கலாம் என கூறினார். படம் நினைத்ததை விடவும் சிறப்பாக உள்ளது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் வந்து படம் பார்க்கிறோம் என்கின்ற எண்ணம் தோன்றவே இல்லை. படத்தின் ஒவ்வொரு காட்சிக்கும் தளபதியை கர்நாடக ரசிகர்கள் கொண்டாடுவதை பார்க்கும்போது மேலும் மகிழ்ச்சியாக உள்ளது. பாடல்கள் ஒவ்வொன்றும் சிறப்பாக உள்ளது. பாடல்கள் தொடக்கத்தில் கேட்பதற்கு ஒரு மாதிரியான விமர்சனங்களை பெற்றது. ஆனால் படத்தில் பார்க்கும் பொழுது பாடல் காட்சிகள் சிறப்பாக உள்ளது. வெங்கட் பிரபுவுக்கு நன்றி. தளபதிக்கு சிறப்பான ஃபோர்வெல் படத்தை கொடுத்ததற்கு என ஒருவர் பேசியுள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு சென்று படம் பார்த்த தளபதி ரசிகர்கள் கூறும்போது, தமிழ்நாட்டில் ரசிகர்களுக்கான சிறப்பு காட்சி இல்லையே என்ற வருத்தம் உள்ளது. அடுத்த படமான தளபதியின் கடைசி படத்திற்கு ரசிகர்களின் வேண்டுகோளை ஏற்று அதிகாலை காட்சிக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர்.